எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சிலைய கரைக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். விநாயகரை செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோங்க. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளுமே நம்ம வீட்டில் இருந்தாருங்க. 3 நாளுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரசாதம் பண்ணி தீபாராதனை காமிச்சு விநாயகரை நல்லபடியாக வழிபட்டு வந்தேங்க. 3 நம்ம விநாயகரை கரைக்கணும் இல்லையா? அதுக்குண்டான வேலையை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பூஜை ரூம் முன்னாடியே நான் கோலம் போட்டிருந்தேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டுட்ருந்தேங்க. போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நான் வச்சுருந்தேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பூஜை ரூம் மேடைய கோலம் போட மறந்துட்டேங்க. அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனதுனால அவசர அவசரமாக எல்லா வேலையும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. அது இப்போ நம்ம விநாயகரை நம்ம வீட்டுக்கு திரும்ப போகும்போது நம்ம எல்லா வேலையுமே ஒவ்வொன்றும் பார்த்து செய்யணும். நம்ம அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக நம்ம விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக நம்ம வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுலையுமே எந்த வேலையிலுமே அவருக்கு நம்ம பூஜை பண்ணுறதுல எதுவுமே குறை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வேலையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. ஃபோட்டோலாம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டேங்க. வேலுக்கெல்லாம் பூ வச்சு அன்னபூர்ணிமாவுக்கெல்லாம் நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. 3 நாளுமே நம்ம கூட விநாயகர் இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம விநாயகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ நம்ம விநாயகர கரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விநாயகரை ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக நம்ம வழி அனுப்பி வைக்கணும். அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம விநாயகருக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். விநாயகருக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாங்க. அந்த மஞ்சள் விநாயகரை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கும் நம்ம அந்த விநாயகருக்கும் நம்ம பூவெல்லாம் வச்சிடலாம். எனக்கு விநாயகரை வழி அனுப்ப மனசே இல்லைங்க. அவர் நம்ம கூட இருக்கிறது எனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பூவெல்லாம் போட்டு நல்லா அவரை ஆராதனை பண்ணியாச்சு. மஞ்சள் பிள்ளையாருக்கும் நம்ம பூவெல்லாம் வச்சாச்சுங்க. விளக்கெல்லாம் நல்லபடியாக ஏற்றியாச்சுங்க. நம்ம காமாட்சி விளக்கு எல்லா விளக்கும் நல்லபடியாக ஏற்றியாச்சு. நம்மளுக்கு என்ன குறையோ நம்ம விநாயகரை முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா, அடுத்த வருஷம் உங்களை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது எனக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனம் உருகி நம்மளோட கோரிக்கைகள்லாம் நம்ம அவர்கிட்ட வைப்போம். பாருங்கள், நம்ம விநாயகர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கார். நல்லா ஜம்முன்னு எங்கள் வீட்டில் இருக்காருங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம விநாயகர் நம்ம கூட இருக்காரே, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார், எந்நேரமும் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை வழி அனுப்பிடும்போது நான் திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அதேமாதிரி நான் சந்தோஷமாக வழி அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்தியாக சாமி கும்பிட்டேன். அவருக்கு நான் என்ன நெய்வேத்தியம் வச்சேன் அப்படின்னா, பாயாசம் வச்சேங்க. நான் ரொம்பலாம் பெருசாக செய்யலை. வாழைப்பழம், பாயாசம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு அவருக்கு நல்லபடியாக பிரசாதம் வச்சு தீபாராதனைகள் காமிச்சேங்க விநாயகருக்கு. அதான் சொல்கிறேன்ல, அவரை நம்ம விட்டு நான் போகும்போது நம்ம எப்படி கூட்டிகிட்டு வந்தோமோ சந்தோஷமாக, அதே மாதிரி வழி அனுப்பி விடும்போது நம்ம சந்தோஷமாக வழி அனுப்பி விடணும். எந்த ஒரு குறையும் நம்ம விநாயகருக்கு நம்ம வைக்கக்கூடாது. நம்மளுக்கு நம்ம சேட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நம்ம பூஜை பண்ணால் போதுங்க. அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் இல்லை. உங்களுக்கே தெரியும், பரவாயில்ல, நான் இன்றைக்கி நான் திருப்தியாக நான் பூஜை பண்ணியிருக்கேன், நான் என்னோடய கடவுளுக்கு நான் திருப்தியாக நான் பிரசாதம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லைங்க. அதே மாதிரி தான் நானும் திருப்தியாக நான் பூஜை பண்ணியிருக்கேன். என்னோடய விநாயகருக்கு நான் பிரசாதம், சின்ன பிரசாதம் நான் வச்சுருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரசாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோட திருப்தியாக பூஜை பண்ணேங்க. நான் கடவுள்கிட்ட நான் வேண்டுறது அவ்வளோதான். நான் 2, 3 கோரிக்கை வச்சேன். அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த 2, 3 கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறிக்கும். நான் சந்தோஷமாக உங்களை நான் வரவேற்பேன். நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான்ப்பா நான் கடவுள்கிட்ட எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.